இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போட்ட பொருள் எல்லாமே அதில் வந்து நல்லா நல்லா வெந்துருச்சு. சின்ன வெங்காயம், மருதாணி விழுது, வெட்டிவேர், கிராம்பு 4, வேப்ப இலை நல்லா ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். ரோஜா இதழ் பூரம் சாமிக்கிட்ட போட்டு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த ரோஜா இதழ் பூரம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் எப்பயுமே. அது பூரம் போட்டு நல்லா அதில் கொதிக்க வச்சாச்சு. வெந்தயம் நல்லா பொடியாக வச்சுருந்தேன். அந்த பொடி புறம் ஒரு இவ்வளோ போடணும். வெந்தயப்பொடி போட்டாச்சுன்னா தலைக்கு குளிர்ச்சி. அது வெட்டி வேர் வந்து அது ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பொருள்களை போட்டு, நெல்லிக்காய் நல்லா ஒரு 4-5 நல்லா கட் பண்ணி கொட்டையோட கூட போட்டுடலாம் நம்ம. ஏன்னா இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். அதனால் நீங்கள் வந்து நல்லா நெல்லிக்காய் நல்லா கட் பண்ணி போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டுக்கணும், வெட்டி வேர் போடணும், வெந்தயம் போட்டுக்கணும், கிராம்பு, மருதாணி இலை அல்லது மருதாணி விழுது போட்டுக்கணும். இந்த மருதாணியும் நெல்லிக்காயும் சேர்க்கறதுனால உங்களுக்கு தலையில் கருமை வந்து சீக்கிரமாக வராது. ஒருவேளை ஒயிட் ஹேர் இருந்தால் கூட இந்த எண்ணெய் தடவை உங்களுக்கு வந்து பிளாக் ஹேர் ஆகிடும். ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு 1/4 லிட்டர் பாக்கெட்டு தேங்காய் எண்ணெய் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இத்தனை சாமானும் போட்டு இதை தனியாக நம்ம ஸ்பெஷல் ஆயிலாக நம்ம வச்சிட்டோம்னா, இப்போ ஆயில் பாத் எடுத்து இல்லை ஷாம்பு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம தடவுற எண்ணெய் வந்து இது தடவினோம்னா அந்த கருமை வந்து நமக்கு வந்து எப்பயுமே இருக்கும். தலையில் ஒரு குளிர்ச்சி இருக்கும், பொடுகு வராது. அந்த வேப்ப இலையோட கசப்புனால பேனெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஹேர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். நல்லா தைரியமாக நம்ம வந்து 2-3 தடவை அப்ளை பண்ணிக்கலாம். காலையில் தலை பண்ணிக்கிறப்போ இல்லை சாயந்தரம். இல்லை ஜென்ஸும் இந்த மாதிரி பால்டு ஹெட் வருதுன்னாலும் அந்த சின்ன வெங்காயம் போடுறதுனால ஹேர் க்ரோத் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வீட்டிலையே நம்மளே பார்த்து தயார் பண்ணுற ஒரு ஆயில்னால நம்ம சந்தேகம் இல்லாமல் நல்லா தடவிக்கலாம். குழந்தைங்களுக்கும் நல்லா தடவி விடலாம். பியூர் கோகோனட் ஆயில் நேரடியாக நம்ம அப்ளை பண்ணுறதை விட இந்த எண்ணெய் நம்ம பூசுறதுனால எவ்வளவோ நமக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் தலைக்கு கிடைக்கும். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. இப்போ தான் முதல் தடவை என்னோடய பதிவை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்கள் லைக்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. உங்கள் கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கு வந்து நான் 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். பியூர் கோகோனட் ஆயில். செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க. அதுதான் சிக்கு வாடை அதெல்லாம் வராது. நாளாக நமக்கு வந்து ஆயிலோட இது வந்து ஸ்மெல் வந்து மாறும். அதுக்கு செக்கு எண்ணெய் வந்து பியூர் ஆயில் வந்து நல்லாயிருக்கும். இல்லை நம்மளுக்கே முடியும்னா நம்ம வீட்லேயே கூட நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் நல்ல தேங்காய் கொஞ்சம் பிரேக் பண்ணி சரியாக இல்லாமல் இருக்கா அதெல்லாம் நல்லா கட் பண்ணி அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து பிழிஞ்சு எடுத்தோம்னா தேங்காய் பால் வரும். அதை கொஞ்சம் நேரம் வச்சு வடிகட்டினோம்னா அதிலேருந்து அந்த தேங்காயோட வெண்ணெய் பூரம் வரும், மேலே ஏடு மாதிரி படிஞ்சு. அதை எடுத்து போட்டு நம்ம நல்ல எண்ணெயை காய்ச்சினோம்னா பியூர் கோகோனட் ஆயில் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலையும் நான் வந்து கொஞ்சம் வேப்ப இலையும் சேர்த்துட்ருக்கேன். அது வந்து தலையில் வந்து நச்சுத்தன்மை எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காமல் இருக்கும். தலையில் அரிப்பு வராது. இதோட கூட குப்பை மேனி சேர்த்துக்கலாம். குப்பை மேனி, வேப்ப இலை, கருவேப்பிலை, வெற்றிலை, சின்ன வெங்காயம், இது மாதிரி வெட்டிவேர், வெந்தயம், நெல்லிக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா நீங்கள் வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுறோம். குப்பை மேனி போட்டால் அரிப்பு, அலர்ஜி அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிற அழுக்கு பட்டு தலையில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் வராமல் நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டிங்கனாலே தலையோட கருப்பு நிறம், அந்த குளிர்ச்சி, அந்த க்ரோத்து, ஹேர் ஃபாலிங் இல்லாமல் நல்ல ஹேர் வந்து நல்லா பராமரிக்கப்படும். நடுவில் நீங்கள் ஹேர் க்ளீனிங்காக ஷாம்புவோ சேக்கப்பொடியோ ஏதானும் அப்ளை பண்ணால் கூட அது வந்து மறுபடியும் இந்த ஆயில் அப்ளை பண்ணுறப்போ திருப்பியும் அந்த லெவலுக்கு வந்துடும். ஹேர் ஃபாலிங் வந்து நல்லாவே குறையும். நல்லா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். உண்மையிலே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதனால் இந்த எண்ணெயை நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது உபயோகமான பதிவாக இருக்கும்.
உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அதிகமாக இருக்காங்க, இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க வந்து கூடன்னு 1/2 லிட்டர் எண்ணெயில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். குப்பை மேனி போடலாம். சோற்றுக்கற்றாழை சும்மா பச்சையாகவே எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி போடலாம். அந்த எசன்ஸு தான் அதில் இறங்கும். அதே மாதிரி ஓமவல்லி போட்டிருக்கேன், நான் குப்பை மேனி போட்டிருக்கேன், வேப்ப இலை போட்டிருக்கேன், நல்ல காய வச்சது. எல்லாமே முன்னாடி அட்வான்ஸாக நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு நீங்கள் போட்டாலும் அதுவும் நல்ல ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ இந்த இயற்கையான ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் போடுறப்போ அந்த ஸ்கின் நல்லாயிருக்கும், அந்த ஹேர் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நிச்சயமே அந்த பிளாக் தன்மை வந்து நல்லா நமக்கு மெயின்டைன் ஆகும். இது எல்லாமே நமக்கு ஸ்கேல்ப் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே நல்லபடியாக அது வந்து போய் சேருது. ஸோ இதை வந்து நல்லா சுட வச்சுட்டு கடைசியாக இது எல்லாமே இதில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இதை வந்து அதில் வந்து எண்ணெயை எடுக்க வேண்டாம். இது நல்லா வந்து ஆற வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இலையில் இருக்கிற அந்த எசன்ஸ் பூரா அதில் நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃபில்டரில் வடிகட்டி அந்த ஆயிலை மாத்திரம் தனியாக நல்ல ஒரு தனி கேனில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உண்மையிலேயே நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி. வாழ்க வளமுடன்.